الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக ரையானுக்கு சொந்தக்காரர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் குன்றி நிலவட்டுமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு கோவேரியினுடைய கழுதை, அந்த கழுதையில உட்கார்ந்து பனு நஜ்ஜாரினுடைய தோட்டத்தினுடைய அருகாமையில போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த கோவேரி கழுதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டம் கொடுக்குகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் கீழே விழுந்து விடுவார்களோ என்ற எண்ணும் அளவிற்கு ஆட்டம் கொடுக்குது. அதாவது ஒரு விதமான பயத்துல மிளிர்ந்து போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தள்ளி விடுற அளவுக்கு ஒரு விதமான ஆட்டம் காண்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோவேரி கழுதையை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜாரினுடைய அந்த கூட்டத்தார்களை பார்த்து கேட்கிறாங்க, இங்க எதுவும் கபர் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. பனு நஜ்ஜாரினுடைய கூட்டத்தார்கள் இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆமாம், 2-3 நாட்களுக்கு முன்பதாக 5 நபர்கள் இங்கு அடக்கம் பெற்றிருக்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நிலையில மரணிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. இறை நிராகரிப்பிலே மரணிச்சுட்டாங்க. சுபஹானல்லாஹ், இறை நிராகரிப்பிலே மரணித்த ஒருவருக்கு மிக கடுமையான முறையிலே வேதனை செய்யப்படுகிறது. அந்த வேதனை எனக்கு காட்டப்படுகிறது. அந்த வேதனையை நான் உங்களுக்கு காட்டினேன் என்று சொன்னால் என்னால காட்ட முடியும். அவங்களுடைய சத்தத்தையும் அவங்களுடைய வேதனையும் என்னால் எடுத்து காட்ட முடியும். நான் காட்டினேன் என்று சொன்னால் யாரும் கபரில் அடக்கம் செய்ய மாட்டார்கள், அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு விஷயம் எதுல இருக்குங்க? கபரில் இருக்குகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துகளில் சில நபர்கள் இந்த கபரிலேயே வேதனை செய்யப்படுவார்கள். அப்படி சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து 4 விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதுல முதலாவதான விஷயம், தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம எந்த பத்துல இருக்கோம்? இத்தகு மினன் நார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, முதல் 10 ரஹமத்துடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய 10, கடைசி 10 என்னங்க? இத்தகு மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார், நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கபருக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தேம்பி தேம்பி அழுகுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்களுடைய தாடி நனையக்கூடிய அளவிற்கு, மிக நீளமான தாடி வைத்திருப்பார்கள், அந்த தாடி நனையக்கூடிய அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அழுவாங்க. லிமத்தபக்கியா உஸ்மான், எதற்காக நீங்க அழுகிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்களா, மறுமைக்கான முதல் படித்தளம் இங்கத்தான் இருக்குது. இது ஒரு மனிதனுக்கு சரியாகிவிட்டது என்று சொன்னால் மறுமை சரியாகிவிடும். எனவே தான் இதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மா ظهر منها وما بطن, உள்ரங்கமான, ரகசியமான, பகிரங்கமான விஷயங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது, என்னங்க கண்ணு முன்னாடி யதார்த்தமா நம்ம திடீர்னு ஒரு ஆபத்துல இருக்கோம், திடீர்னு ஒரு நிலைமையில என்ன நடக்குதுன்னே தெரியாது.
இதை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க? பாதுகாவல் தேட சொல்லியிருக்கிறாங்க. கண்ணு மூடுறதுக்குள்ளங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒரு செகண்ட் தான் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வரலாறுகளை பதிவு செஞ்சிருக்கிறோம். அப்ப அதிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க? நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நான்காவதாக தஅவது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து என்ன பண்ணுங்க? நீங்க பாதுகாவல் தேடுங்க. இப்ப இந்த 4 விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்க சொன்னாங்க. அதுல மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க? நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடக்கூடிய அந்த தேடுதல். அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்கள் 5000 ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி. அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் என்னங்க? பூனையின் தந்தை. ஹுரைரானா என்னங்க? பூனை. அபூனா தந்தைன்னு அர்த்தம். அபூ ஹுரைரானா என்னங்க? பூனையின் தந்தைன்னு அர்த்தம். நிறைய ஹதீஸ்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகளை நிறைய இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு போல என்னங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஒரு சஹாபி இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய சட்டதிட்டங்கள் இந்த மார்க்கத்திற்கு தெரியாமலே போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபி. இந்த சஹாபிகளுடைய மௌத்தினுடைய கடைசி நேரம், இந்த சக்கராத்தினுடைய கடைசி நேரத்தில் அழுகிறாங்க. அப்ப சுத்தி இருந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தோழர்கள் கேட்கிறாங்க, தபுகி அல துன்யா, இந்த துன்யாவை நினைச்சு நீங்க அழுகிறீங்களா? இந்த உலகத்தை நினைச்சு நீங்க அழுகிறீங்களா யா அபூ ஹுரைரா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த உலகத்தை நினைத்து நான் அழவில்லை, மௌத்தை நினைத்து நான் அழவில்லை. என்னுடைய நேரம் நெருங்கி விட்டது, என்னுடைய பயணம் நீண்ட பயணம். ஆனால் என்னிடத்தில் நான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அமல்கள் இருக்கிறது மிகவும் குறைவான அமல் என்பதாக சொன்னார். யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடயே இருந்து பல ஹதீஸ்களை சொல்லி மார்க்கத்துக்காகவே என்னங்க தன்னை அர்ப்பணித்த ஒரு அற்புத சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அவங்க சொன்ன வார்த்தை, அழுதாங்க. நான் இந்த மறுமைக்காக என்ன தயார் பண்ணி வச்சிருக்கேன், அல்லாஹ்வுக்காக நான் என்ன தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு அந்த மறுமையை நினைத்து அழுதார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. இந்த நரகம் இருக்கிறதே சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களை முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு ஃபர்ஸ்ட் யாரை எச்சரிக்கணும்? குடும்பத்தார்களை எச்சரிக்கணும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தார்கள், இவங்களை எச்சரிங்க. அதுக்கடுத்து என்னங்க? உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்கள், இவங்களுக்கு நீங்க எடுத்து வைக்கணும். நரகத்தினுடைய வேதனைங்கிறது சாதாரணப்பட்ட வேதனை அல்ல. நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனையின் காரணமாக ஹதீஸிலே வருகிறது, அவர்கள் அழுவார்களாம் அழுவார்களாம் அழுவார்களாம். அழுது 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 அவர்களுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரினுடைய தடம் இருக்கிறது, வரக்கூடிய இடமும் தடமும் இருக்கிறது, பாசி பிடித்து போய்விடுமா. அந்த ஒடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் ஆறாக மாறி அதில் ஒரு கப்பலை விட்டாலும் கூட அந்த கப்பல் சென்று விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் அழுவாங்க. அந்த கொடுமைகள், அதனால தான் அந்த கொடுமையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு யாருக்கு காது கேட்காதுங்க? மாலிக் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கேட்காது? அந்த நரகத்தினுடைய காவலாளியா இருப்பாங்கல்ல வெளியில, அந்த நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காது கேட்காது. நல்ல காது எடுத்துட்டான், காதுடைய செவித்திறனை எடுத்துட்டான், கேட்கவே கூடாது. எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை என்னங்க கேட்குமா? பல்லாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு காது கேட்குமா? ஒரே ஒரு தடவை. அப்படி கேட்கும் போது அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க, எங்களுக்கு இறைவன்கிட்ட சொல்லி, அல்லாஹ்கிட்ட சொல்லி எங்களுக்கு மரணத்தை கொடுக்க சொல்லிருங்களேன், ரொம்ப கொடுமையா இருக்கு, தாங்க முடியலையே, இந்த நரகத்தினுடைய வேதனை எங்களால தாங்க முடியலையே, எங்களுக்கு மரணத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்கப்படுமா? இதுல நீங்க நிரந்தரமா இருப்பீங்க. நரகவாதிகள் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுக்கு இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாகவே இருப்பார்கள். இன்னொரு குர்ஆனுடைய வசனம் வருது, சக்கருங்கிற நரகம். என்ன நரகங்க? இந்த நரகத்துக்கு பேர் என்ன? சக்கர் என்ற நரகம். மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் எனும் நரகத்தில் நுழைத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம் வருது. அதுல பாத்தீங்கன்னா நரகத்துல யார் இருக்கா? முஸ்லிம்கள் இருக்காங்க. யார் இருக்கா? அல்லாஹ் நஅூது பில்லாஹ். சொல்லுங்க, நஅூது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நரகத்துடைய வாடையிலிருந்தும் அல்லாஹ் சுவாசிப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்.
அந்த நரகத்துல, சக்கரனும் நரகத்துல முஸ்லிம்களும் இருப்பாங்க, காபிர்களும் இருப்பாங்க. காபிர்கள் கேட்பாங்களா, நாங்க தான் இறை நிராகரிப்பா இருந்து அல்லாஹ் நிராகரிச்சிட்டோம், எங்களை நரகத்துல போட்டதுல ஒரு அர்த்தம் இருக்குது, நீங்க எதுக்கு நரகத்துக்கு வந்தீங்க, முஸ்லிம்களா இருந்துட்டு நீங்க எதுக்கு நரகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. மாசலக்கும் பி சக்கர், சக்கரனும் நரகத்தில் உங்களை நுழைவித்தது எது அப்படின்னு கேட்பாங்க. நாங்க என்ன பண்ணல, தொழுகலை, ஐவேள வக்துகளை, அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகைகளை என்ன பண்ணல, நாங்க தொழுகலை. அதே மாதிரி மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு உணவு என்று கேட்டு வந்தவர்களுக்கு என்ன பண்ணல, நாங்க உணவு கொடுக்கல. மூன்றாவதாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் அதாவது வீணடிக்கப்பட்ட விஷயங்கள்ல நாங்க மூழ்கி இருந்தோம், உலகத்தினுடைய துன்யாவுடைய காரியத்துல, அதாவது வீணான காரியத்துல என்னங்க நாங்க மூழ்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நரகவாதிகளுடைய நிலைமைகள் இதுதான். இப்ப நரகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உம்மத்துல கடைசி நபர்கள் என்னங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடணும் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு நம்மள்கிட்ட. என்னங்க, நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும், என்னங்க நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு. அது என்னங்க, நோன்பு. என்னது, நோன்பு. நோம்பு நோட்டீங்கன்னா சுபஹானல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறான். இது ஹதீஸ்ல வருது. 70 ஆண்டுகள், ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 70 ஆண்டுகள் அல்லாஹ் நம்மை தூரமாக்குறான். இதுதான் ஒரே ஆயுதம். நரகத்தை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நம்ம இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் அது நோன்பு மட்டும்தான். அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்னங்க, இந்த நோன்பு தான். அந்த நோம்பனுடைய காலகட்டம் இறுதியை எட்டியிருக்கிறது, இறுதியினுடைய 10 எட்டி இருக்கிறது. இந்த நாட்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். லைலத்துல் கத்ரினுடைய இரவு வரை இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு வரை இருக்கிறது. கடைசி 10ல ஒற்றைப்படையாக தேடிக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த நாட்களை தவற விடாமல் அமல்கள் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.